ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் யார் கண்ணு பட்டுச்சுனே தெரியலங்க. நம்ம ஐயனார் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம ஐயனார் குடும்பம் அந்த வீட்டுக்கு திரும்பணும். அந்த வீட்டில் தான் அவங்களோட சந்தோஷமே இருக்குது. அந்த வீட்டுக்கு திரும்பினதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடு இந்த ஐயனார் குடும்பத்துக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆஞ்சி இந்த குடும்பம் கொஞ்சமாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் ஒரு பாம்பு வந்து அந்த பாம்பு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போதாகாரமாக வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ நம்ம நிலா வந்து என்ன பண்ணாங்க, சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சேரனும் வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரே ஒரு கண்ணீர் கடலாக ரொம்பவும் பாசமழையாக பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே மன்னிப்பு கேட்டு நம்ம நிலா ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனாக்கா அங்கே பாம்பு இருக்குது. அந்த பாம்பை பார்த்து நம்ம நிலா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ பாம்பு, யாராவது உள்ள வாங்க, சேரன் சோழன் யாராவது வாங்க, இங்கே வாங்கினா பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கத்த, இங்கே பாரு நிலா, நீ கதவை பூட்டிட்டு இருக்க, நீ கதவை திறந்தால் தானே அங்கே உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்ல நம்ம நிலா ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பாம்பு போயிட்டு ஒரு பெட்டி கடியில் பூந்துக்குச்சு. அம்மா எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது அந்த பாம்பு ஜன்னல் வழியாக போயிடுச்சு. இந்த பாம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜன்னலில் ஒரு ஓட்டை இருக்குது. அண்ணே இங்கே பாருண்ணே, இந்த ஜன்னலில் கொஞ்சம் சரி பண்ணணும், இங்கே பாரு இந்த ஓட்டை வழியாக பாம்பெல்லாம் உள்ளே வந்துடுச்சு, இதனால நிலா எவ்வளோ பயப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லி நம்ம சேரன் சரிடா சொல்லா, நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜன்னலை கொஞ்சம் லைட்டாக கொத்திட்டு அதை வந்து நான் சரி பண்ணி பூசி விட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் வந்து சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அங்கங்கே வந்து ஓடு விழுந்துடுற மாதிரி இருக்குது, இந்த கிச்சன் என்ன இப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேரன், என்னடா ஏதோ 1-2 பேட்ச் ஒர்க் சொல்லணும்னு பார்த்தா ஒட்டுமொத்த வீட்டையும் மாற்றதெல்லாம் சொல்கிற நீ, இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சாக்கா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொன்னாலையும் கூட, அண்ணே அதெல்லாம் வரும்போது வரட்டோண்ணே நம்ம பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க இடையில் இங்கே வீட்டில் ஏதோ வேலை நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சேரனோட பெரியப்பா என்ன இங்க வராங்க. அதுவும் போலீஸோட வராங்க. போலீஸோட வந்தவொடனே இங்க பாருங்க சார், இந்த வீட்டில் இவங்க எந்த விதமான ஆல்டர்னேட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த வீட்டு மேலே இப்போ கேஸ் இருக்கு. அப்படி கேஸ் இருக்கும்போது இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதையும் மீறி இவங்க பண்ணாக்கா இந்த வீட்டுக்கு சீலே வைக்கல அப்படி சொல்லிட்டு கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. அதனால இந்த வீட்டை இழுத்து மூடி சீல் வைங்க, இவங்க இந்த வீட்டை வந்து மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அந்த போலீஸும் வந்து ஆமாப்பா கோர்ட் ஆர்டர், இதை வந்து நாங்கள் வந்து மதிச்சு தான் ஆகணும், அதனால எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இதுக்கப்புறம் யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை பூட்டி சீல் வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு, நம்ம நிலா சொல்லி தான் நம்ம சோழனும் சேரணும் இந்த ஜன்னலை மூடுற வேலை, இங்கே பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலை எல்லாத்தையும் வந்து அவங்க செஞ்சாங்க. அதனால இப்போ இந்த குடும்பமே வந்து நடு தெருவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஐயனார் குடும்பம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கத்து நிற்குது. இதுக்கு யாராவது ஒரு துணை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற போது அந்த ஐயனார் தான் வந்து துணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம சோழனோட ஓனர் இருக்கார்ல, அதாவது நம்ம சோழன் ஒரு கார் கம்பெனியில் டிரைவராக வேலை செய்கிறார்ல, அவரு தான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அவரை விட்டால் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ராகவும் வந்து நம்ம நிலா வந்து லவ் டார்ச்சர் பண்ணதுனால நம்ம சோழன் வந்து அந்த ராகவை வச்சு வெளுத்து கட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த வானதியோட குடும்பமும் கண்டிப்பாக இவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஐயனார் குடும்பத்துக்கு நம்ம சோழனோட ஓனர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த குடும்பத்துக்கு இப்போதைக்கு தங்கறதுக்கு ஒரு வாடகை வீடு பார்த்து கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கோர்ட் கேஸையோ நான் எடுத்து நடத்தி அந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நம்ம சோழன்கிட்டையும் இந்த குடும்பத்துக்கிட்டையும் சொன்னால் ரொம்பவே ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எது எப்படியோங்க சீக்கிரமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வரணும். ஏன்னா இவங்களோட சந்தோஷமே இந்த வீடு தான். இந்த வீடு இவங்க இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கவே நம்மளாலே முடியல. அப்படி அந்த வீட்டில் தங்கியிருக்கிற அவங்களால எப்படி முடியும்? அதனால் சீக்கிரமாக அவங்க இந்த வாடகை வீட்டிலேருந்து பழையபடி அந்த ஐயனார் துணை வீட்டுக்கு வந்து வரணும். வந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடு இந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம், இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நிலாவால இந்த வீடு போனது, நம்ம நிலாவே இதெல்லாம் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்டு இது மூலிமா யார் மூலிமா வச்சு அந்த கோர்ட்டில் வந்து கேஸை வாதாடி பழையபடி இந்த வீடை கொண்டு வருவாங்களா, இல்லை என்ன மூலமா இந்த வீடு வந்து மறுபடியும் இவங்களுக்கு வரும், இந்த சீலை உடைச்சி மறுபடியும் இவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழைவாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதேனும் கருத்து வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உடனே நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.